வணக்கம், திஸ் இஸ் விஜய் சத்யா. இந்த வீடியோவில் நம்ம தளபதி பற்றி தாங்க ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். பிகாஸ் தளபதி அப்படின்னு சொன்னாலே மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அவரோட படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பக்கா மாஸ் தான். எப்பயுமே நம்ம லைஃப்பில் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்குள்ள நம்ம படுற பார் இருக்கு பாருங்க. அதே மாதிரி தான் தளபதியோட படங்களும். ஏன்னா தளபதி அவர்களோட படங்கள் அப்படின்னாலே பிளாக் பஸ்டர் ஹிட்டாக தான் இருக்கும். பட் அந்த படத்தை நம்ம தியேட்டரில் போய் பார்க்கறதுக்குள்ள நம்ம படுற பார் இருக்கு பாருங்க. பிகாஸ் எல்லாருமே சொல்கிற விஷயம் வந்து படம் எடுக்கிறது கூட ஈஸிங்க. ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில நாளாக பார்க்குறப்போ உண்மைதான் போலியே அந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா தளபதி அவர்களோட படங்கள் எப்பயுமே ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் தியேட்டர்லேயே வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சில படங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, ஸோ அந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் நடிச்சு 2012 ரிலீஸ் ஆன நம்ம துப்பாக்கி படம். துப்பாக்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ வரைக்குமே டிவிலையும் சரி தியேட்டர்லையும் சரி எத்தனை தடவை போட்டாலும் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்கும். எல்லாரும் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் ஆனால் அப்படி வந்து எல்லாத்து மத்தியிலும் ஹிட் கொடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு பெரிய வசூல் வெயிட்டிங் நடத்தின அந்த படத்துக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி படத்தில் வந்து இஸ்லாமியர்களை வந்து டெரரிஸ்டாக காமிச்சிருக்காங்க, தப்பாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய பிரச்சனை பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி படத்தில் இருக்கக்கூடிய சில சீனையுமே வந்து கட் பண்ணி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன தலைவா படம். நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. நார்மலாவே விஜய் அவர்களோட படங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த படம் ஃபுல்லா அரசியல் பத்தி வேற பேசியிருந்தாங்களா. ஸோ இந்த படத்துல என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இந்த படத்தோட துணை தலைப்பான டைம் டு லீட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. முக்கியமா இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அங்கே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வெடிகுண்டு மிரட்டல்லாம் வந்துருந்துச்சான். அதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது, எப்படியாச்சும் படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களே என்ன பண்ணிட்டாருன்னா, அப்போ வந்து ஆட்சி நடத்திட்டு இருந்தா நம்ம ஜெயலலிதா அம்மா கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி இந்த பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆன கத்தி படம். இந்த படத்துக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க. பிகாஸ் இந்த படத்தோட ப்ரொடக்ஷனான லைகா ப்ரொடக்ஷன் வந்து இலங்கை ராஜபக்சே குடும்பத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழ் அமைப்புகளும் சேர்ந்து வந்து சில பிரச்சனைகள் எல்லாமே பண்ணாங்க. முக்கியமா தியேட்டர் மேல தாக்குதல்லாம் கூட நடத்தினாங்க. அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரொடக்ஷனோட நேம் வந்து ஆட்ல இருந்தெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கத்தி படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 2017 ரிலீஸ் ஆன மெர்சல் படம். ஸோ மெர்சல் படத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட ஜிஎஸ்டி அண்ட் டிஜிட்டல் இந்தியாவை பற்றி நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சில பிரச்சனைகள் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. முக்கியமாக விஜய் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மதத்தை பற்றியெல்லாம் கூட பேசி சில பிரச்சனைகளும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை அந்த படத்தோட ப்ரமோஷனாகவே மாறி நிறைய பேத்துக்கு வந்து இந்த படம் போய் ரீச் ஆச்சு. ஸோ அதனாலே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரமோஷனும் கிடைச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் பண்ணி தான் அந்த மெர்சல் படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன சர்க்கார் படம். இதுதான் நம்ம சர்க்கார். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா விஜயோட படங்கள்லாம் பிரச்சனை வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி தலைவா படத்துக்கும் சில ப்ராப்ளம்ஸ் வந்துச்சாங்க. ஆனால் சர்க்கார் படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் ரிலேட்டடான ஒரு படம் அப்படின்னு தாங்க சொல்கிறோம். இந்த படத்துக்கு பிரச்சனை வராமையா இருக்கும். அதுலேயே அதில் என்னென்ன சீன்லாம் வந்துச்சு அப்படின்றத நீங்களுமே நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சீன்னால தான் நிறைய பிரச்சனைகளும் ஆச்சு. அதாவது தமிழக அரசோட இந்த இலவச திட்டங்களான மிக்சி கிரைண்டர்லாம் வந்து விஜய் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து எரிக்கிற மாதிரி சில சீன் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து எதிர்த்து ஏடிஎம்கே என்ன பண்ணாங்கன்னா தியேட்டருக்கு முன்னாடி இருக்க பேனர்லாம் கூட கிழிச்சிட்டாங்க. அந்த சீன்லாம் வைக்கவே கூடாது, படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்து அதுக்கப்புறமா படக்குழு வந்து அந்த படத்துல இருந்து அந்த சீன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தான் இந்த சர்க்கார் படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி விஜய் அவர்களோட தொடர்ந்து நிறைய படங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருந்துச்சு. முக்கியமா 2019 நம்ம பிகில் படத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கதையே வந்து வேற யார்ட்டையும் திருடி இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையாகி அதுக்கப்புறம் அந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்த்து அந்த கதை திருட்டுன்ற அந்த விஷயத்தையும் மாற்றி தான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த மாஸ்டர் படம். மாஸ்டர் படத்தில் டேரக்டாகவே விஜய் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஷூட்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஐடி ரைட்லாம் சொல்லி அவர் வந்து விசாரணைக்கெல்லாம் கூட கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ இதுவுமே மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டு வந்துச்சு. ஒரு பெரிய சர்ச்சைக்கு அப்புறமா தான் அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன வந்து பீஸ்டா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லியோ படத்தில் அந்த போதைப் பொருள் பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க. மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை பலி கொடுக்கறது அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி எல்லாம் பேசி அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. முக்கியமாக விஜயோட அப்பா கூட சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நான் வந்து லோகேஷ் கிட்ட சொல்லியிருந்தேன், இதை மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதை கொஞ்சம் மாற்றி
மாற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பெரிய சர்ச்சையாக படம் ரிலீஸ் ஆகியும் வந்து ஒரு வருஷத்துக்கு கூட பேசப்பட்டு தான் வந்துச்சு. ஸோ இப்படி விஜய் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு அதுக்கப்புறமா தான் வந்து அவரை நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்க்க முடியும். ஏன்னா இப்படி வந்து பிரச்சனைகள் வந்து ரிலீஸ் ஆன எல்லா படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் தாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் கூட நல்லா தான் வசூல் வேட்டி நடந்துச்சு. பட் இருந்தாலும் அவரை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போகிறப்ப தான் அந்த படத்தை எடுத்துடுறாங்க. நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சு கடைசியாக ஒரு வழியாக என்னடா அப்படி ஒரு ரிலீஸ் கூட பண்ண விட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயாரிப்பாளர்களே டென்ஷன் ஆகி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு தான் எல்லா படமும் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. அதனாலே விஜய் படம்னாலே கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இருந்தால் தான்ப்பா தளபதி படம் அப்படின்ற அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கடைசியாக முக்கியமாக அவரோட கடைசி படம் ஜனநாயகன் படம்லாம் வந்து உச்சக்கட்ட பிரச்சனையை தான் சந்திச்சுட்டு இருக்கு. இது வந்து அவரோட கடைசி படம். இதை வச்சு நார்மலாக ரிலீஸ் பண்ண விடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் எல்லாரும் கேட்காத குறையா வந்து எல்லாரும் வந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு உண்மையாலுமே தளபதியை வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னு தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சைடு கொஞ்சம் கெத்தாதான் இருக்கு. ஏன்னா தளபதி படத்தை பிரச்சனை பண்ணி தான் நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாதாங்க தளபதி எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பாசிட்டிவாகவும் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜனநாயகன் அவரோட கடைசி படம் அப்படின்றனாலே எல்லாருமே தியேட்டர் போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னு அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் கடைசியாக வச்சாங்க சென்சார் போர்டில். ஏன்னா சென்சார் போர்டில் வந்து அந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு இவ்வளோ நாளா அப்படின்னு அளவுக்கு எல்லாருமே கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. சர்டிஃபிகேட் மட்டும் கிடைச்சா Jan 9 ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ தளபதி பொங்கல் அப்படின்னு எல்லாரும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். டக்குன்னு பார்த்தா நீங்கள் எப்படி எங்ககிட்ட சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட்டே வாங்காமல் எப்படி நீங்கள் ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வந்து கொஷின்மே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது தான். பட் இருந்தாலும் தளபதி படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆனதான் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியோட ஃபேன்ஸை தாண்டி எல்லாரும் இதையும் வந்து ஒரு வெற்றியாகவும் இதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவே கண்டிப்பாக பெரிய விஷயம் தானே. அது மட்டும் இல்லாமல் 21ஆம் தேதி தான் இதுக்கான தீர்ப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக பிளான் பண்ண மாதிரி ஜனவரி 9 வந்து ரிலீஸ் பண்ண விடலை. ஸோ அடுத்ததான் நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்களோ பண்ணுங்கள், நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது அதை வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ தொடர்ந்து அவரோட கடைசி படக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்றனாலே கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக தான் இருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ஒரு பெரிய வேட்டி நடத்த போகுது அப்படின்றதையும் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு விஜய் அவர்களோட இந்த படம் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக ஜனநாயகன் படத்துக்காக நீங்கள் வந்து ஒரு விஜய் ஃபேனா, முக்கியமாக விஜய் அவர்களோட வெறியனா யாரெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.